سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்களிடத்திலிருந்து பதில் சலாமை எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் வாய்ந்த இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, ஜமாஅத்தார்களே, சகோதர சகோதரிகளே, பள்ளியினுடைய இமாம் மற்றும் துணை இமாம், உங்கள் எல்லோரையும் ஆரம்பமாக நான் வரவேற்று நான் என்னுடைய உரைக்குள்ளே நான் சொல்லுகிறேன். ஏறத்தாழ ஒரு 7 மாதங்கள் இருக்குங்களா நம்ம இங்கே வந்து கடைசியாக ஒரு பயான், நம்ம ஒரு நிக்காஹுடைய சபை, அந்த பந்தல் போடப்பட்டிருந்தது. அந்த பந்தலிலேயே ஒரு பயான் நடைபெற்றது. அதில் நாம் இறுதியாக நாம் இங்கே உரையாற்றி விட்டு சென்றோம். ஏறத்தாழ 7 மாதங்களுக்கு முன்னால் அல்லாஹ் மீண்டும் நம்மளெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாட்டை இந்த மாதாந்திர பயான் நிகழ்ச்சி மூலமாக அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அன்பிற்கினியவர்களே, அடிக்கடி உலமாக்களிடத்திலிருந்து நாம் கேட்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நன்றி உள்ளவர்களாக மனிதர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்ல நாம கேட்டிருப்போம். நன்றி நன்னியம் பொதுவா இஸ்லாமியர்கள், ஈமான் கொண்டவர்கள் நன்றி என்ற அந்த வார்த்தைக்கு இலக்கணமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய அல்லாஹுடைய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளையும் மேற்கோள் காட்டி சொல்லுவதை நாம் கேட்டிருப்போம். நன்றி அப்படின்னா என்ன, அதை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றினா நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு உபகாரம் செய்கிற பொழுது அதற்கு நாம பிரதி உபகாரம் ஏதேனும் வார்த்தைகளால் செயல்களால் அப்படி என்ன செய்யறதுன்னு சொன்னால் நம்ம திரும்ப அதை கொடுப்பது என்பது இருக்கிறது, அது நன்றியாக இருக்கிறது. அல்லது அதற்கு நாம் விசுவாசமாக நடந்து கொள்வது அப்படின்லாம் நம்ம நிறைய விளக்கங்களும் சொல்லுவோம். அன்பிற்குரியவர்களே, நன்றி உணர்வோடு வாழ்வது இருக்கிறதே, அதுவும் ஒரு வணக்கமாக இருக்கிறது. எப்படி தொழுகை ஒரு வணக்கமாக இருக்கோ, நோன்பு ஒரு வணக்கமாக இருக்கிறதோ, அதே போல ஹஜ் ஒரு வணக்கமாக இருக்கிறது. இது போன்று இன்ன பிற செயல்கள் எல்லாம் ஒரு வணக்கமாக இருக்கிறது அல்லவா? நிறைய வணக்கங்கள் இருக்கு. வணக்கம்னு சொன்னாலே அடிபணிந்து வாழுவது. அதே போல இந்த நன்றி உணர்வோடு வாழ்வது இருக்கிறதே, அதுவும் ஒரு வணக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத அதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்கினியவர்களே, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நன்றியுள்ள பிராணியை நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பிராணி மட்டுமல்ல, பொதுவாகவே எல்லா ஜீவன்களுமே மனிதர்களோடு, மனிதன் அவன் கொடுக்கிற அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அவன் கொடுக்கிற அந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த ஜீவன் அந்த மனிதனோடு நன்றியோடு நடந்து கொள்ளுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பா நாய்க்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு அது நெருக்கமாக இருக்கும். தனக்கு உணவு கொடுத்த, தனக்கு தண்ணீர் கொடுத்த, தன்னை பாதுகாத்த அந்த நபருக்கு அது அவ்வளவு நன்றியோடு நடந்து கொள்ளும் என்பது நாம் இங்கே பார்க்கிற செய்தி. எந்த அளவுக்குன்னு பாருங்க, கடந்த ஆண்டு மழை, ஒரு நிகழ்வு, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கடந்த ஆண்டு கடுமையான மழை பொழிவு.
அப்படி மழை பொழிந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒன்று, சிறிய நாய்க்குட்டி ஒன்று மழையில் நனைந்து கொண்டே கத்திக்கொண்டே இருக்கிறது. நம்ம நாய் எப்படி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கதவெல்லாம் மூடிட்டு கேட்டை பூட்டிட்டு கதவை மூடிட்டு படுத்துட்டோம். ஜாமத்தில் ரொம்ப சப்தம், கடுமையான சப்தம். அப்ப வெளியே வந்து பார்த்தா என்ன சொன்னா, நனைந்து சப்தமிட்டு கொண்டே இருக்கிறது. ஒன்றும் செய்யல, என்ன செய்யறது, ஒரு ஜீவன் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் என்ன செஞ்சோம்னு சொன்னா, ஒரு துணியை விரித்து போட்டு அது மேலே இன்னொரு துணியை மேலே போட்டு வச்சுட்டு மீண்டும் கதவை மூடிட்டு போயிட்டோம். அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வண்டியை எவ்வளவு தூரத்தில் பார்த்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னா கண்டுபிடிச்சிடும். வண்டியை மட்டும் இல்லை, நமக்கு ஓட்டுகிற காரை கூட என்ன செய்யுதுன்னு சொன்னா அடையாளம் கண்டு வைத்திருக்கிறது. நான் எவ்வளவு தூரத்திலேருந்து வந்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னா கண்டுபிடித்து அது அந்த இடத்துல எங்கிருந்தாவது சொன்னா ஓடி வரும். அன்னைக்கு கொடுத்த அந்த ஒரு சின்ன அதை போத்தி வச்சது, அவ்வளவுதான். அவ்வளவு நன்றி உள்ள ஒரு பிராணி நாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த செய்திகள்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நன்றி என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இந்த ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நம்ம சொல்றோம். அதை விட மனிதர்கள் என்பது அறிவு படைத்தவர்கள். அந்த ஜீவன்லாம் 5 அறிவு படைத்தது தான். நாயோ அல்லது ஆடோ மாடோ அல்லது மிருகங்களோ பறவைகளோ எதா இருந்தாலும் அவைகளெல்லாம் என்னங்க, அவைகளெல்லாம் 5 அறிவு படைத்தது. ஆனால் மனிதன் என்பவன் 6 அறிவு படைத்தவன். 6 அறிவு படைத்திருக்கிற இவன் அந்த நன்றியோடு நடந்து கொள்வதை அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா வணக்கமாக ஆக்கி தந்து அதை நீங்கள் செயல்படுத்துங்கள் சொல்லி நமக்கு சொல்லி தந்திருப்பதை பார்த்தோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்வான்னு சொன்னா நிறைய இடங்கள்ல அதை பற்றி வலியுறுத்தி சொல்லியிருப்பான். பாருங்க, அப்போ இந்த நன்றி என்பது என்னன்னு சொன்னா நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அது 3 விதமா நம்ம பார்க்கலாம். நன்றி அப்படிங்கிறத 3 விதங்கள்ல நம்ம பார்க்க முடியும். என்னங்க நன்றியில போய் என்ன 3 விதம் அப்படின்னு சொல்லி, அன்றைக்கினியவர்களே, நாவினால் நாம் சொல்லுகிற நன்றி. ஒரு உதாரணத்திற்கு, ஒரு தண்ணீர் பாட்டிலை குடிக்க தண்ணீர் கொடுத்தாரு, ஒரு நண்பர் கொடுத்தார் அல்லது இன்னொரு சக மனிதர் கொடுத்தார். நம்ம என்ன செய்றாங்க, அவருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கசீரா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த துஆவை நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா முன்வைப்போம். அதுவே மார்க்கம் அறியாதவர்கள், மற்ற சக மனிதர்கள், சக மதத்தவர்கள், அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா நாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யறோம்னு சொன்னா ரொம்ப நன்றிங்க பாய். உதாரணத்துக்கு வாகனத்துல போய்கிட்டே இருக்கோம், கொஞ்சம் நம்மளை கொண்டு போய் அங்க போய் டிராப் பண்ணிருக்கேன் அப்படி சொல்றாங்க, ஏற்றி கொண்டு போய் அங்க விடுறோம். விட்டவொன்னே என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா தமிழை விரும்புறவங்க நன்றின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலம் படித்தவளாக இருந்தால் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்கல்ல. அன்பிற்கினியவர்களே, இப்படி நாவினால் நன்றி சொல்லுவது ஒரு விதம், நாவினால் நன்றி சொல்லுவது ஒரு விதமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய உதாரணங்கள் இதுக்கு சொல்லி இருக்கிறான். நிறைய உதாரணங்களை குர்ஆன்ல அல்லாஹ் இதுக்கு சொல்லி இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். உதாரணத்திற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 86 வயசு வரைக்கும் குழந்தையே இல்லை. நம்ம வரலாறு நம்ம படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். 86 வயது வரைக்குமே அவங்களுக்கு குழந்தை இல்லை. 86 வயதில் தான் என்ன சொன்னாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹாஜர் அம்மையார் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவங்க தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. வயசு என்னங்க, 86 வயசு. இது ஆச்சரியம் இல்லை. அன்பிற்கினியவர்களே, அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இன்னொரு பிள்ளை பிறந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. அவங்க எப்ப பிறந்தாங்கன்னு சொன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து அதற்கடுத்து 13 ஆண்டுகள், அதற்கடுத்து 13 ஆண்டுகள் கழித்து தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வயசு என்னங்க, 86ல ஒரு 13 கூட்டிக்கிட்டோம்னு சொன்னா ஏறத்தாழ 99 வயது. ஏறத்தாழ 86, 96, 99 வயதிலே தான். ஆச்சரியமா இருக்கீங்களா இல்லைங்களா? 90 வயது என்பது குழந்தைக்கு பிறக்கிற குழந்தை உருவாகிற அந்த வயதே கிடையாது. அந்த மனைவியும் அவர்கள் அந்த கிழ பருவத்தை எட்டி இருக்கிற நேரம்
அவர்களுக்கு அந்த மாதவிடாய் போக்குகள் எல்லாம் நின்று போயிருக்கிற நேரம், குழந்தை உருவாக வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிற நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா 99 வயதிலேயும் ஒரு குழந்தையை கொடுத்தான், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. இந்த 2 குழந்தைகளை பெற்றுக்கொண்ட இவர்கள் ஒரு பிரார்த்தனையை நாவினால் செய்கிறார்கள். ஒரு பிரார்த்தனையை, ஒரு நன்றி கடனை அல்லாஹ்வுக்கு நாவினால் சொல்லுகிறார்கள். நாவினால் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இந்த உதாரணத்தை இங்கே சொல்லுகிறேன். என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பாருங்க. 14வது அத்தியாயம் 39வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாகவே அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக. எல்லா புகழும் ரப்பே உனக்குத்தான். நீ எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா? நான் வயது முதிர்ந்திருக்கிற அந்த காலத்திலே, அலல் கிபரி, கிபருன்னு சொன்னா பெரிய வயது அர்த்தம், பெரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். பெரியவர்கள்னா வயதிலே மூத்தவர்கள், முதியவர்கள் அப்படின்னு அர்த்தம். நான் வயது முதிர்ந்திருக்கிற அந்த நிலையிலே எனக்கு நீ அன்பளிப்பாக கொடுத்தாய். எதை கொடுத்தாய்? இஸ்மாஈல வ இஸ்ஹாக, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எனக்கு நீ அன்பளிப்பாக கொடுத்தாயே ரப்பே. அப்படிப்பட்ட அந்த ரப்புவுக்கே உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹ்வை நாவினால் புகழுகிறார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, இன்ன ரப்பி லஸமீஉ துஆஇ, நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். ரப்பே எனக்கு வாரிசு வேணும், எனக்கு குழந்தை வேண்டும், குழந்தை பாக்கியம் எனக்கு வேண்டும். வயதோ கூடிக்கொண்டே போகிறது, 85 86 வயது ஆகிவிட்டது, குழந்தை இல்லையே என்று ரப்பிடத்திலே நான் கேட்ட அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டு எனக்கு என்னுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்த அந்த ரப்பு எனக்கு குழந்தையை கொடுத்தான், அவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நாவினால் நன்றி சொல்லிய அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நாம் திருமறையிலே பார்க்க முடிகிறது. அதனாலதான் ஒரு தண்ணீர் குடித்தால் கூட, அன்பிற்கினியவர்களே, தண்ணீர் குடித்தால் கூட ஒரு மிடரு தண்ணீர் அவ்வளவுதான். அந்த ஒரு மிடரு தண்ணீர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நாம் எல்லாம் இந்த கோடை காலத்திலே நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெயிலின் அருமை, நிழலின் அருமை வெயிலுக்கு போனால் தெரியும், நிழலுடைய அருமை வெயிலுக்கு சென்றால் தெரியும் சொல்லுவாங்க பாருங்க. அந்த கோடை காலத்திலே ஒரு மிடரு தண்ணீர் அதை குடித்த உடனே நாம் என்ன செய்யறாங்க? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி விடுவோம் என்று சொன்னால் நாவினால் நாம் நன்றி செலுத்தியவராக ஆகிவிடுகிறோம். ஒரே ஒரு கவல உணவு அதை நாம் சாப்பிடுகிறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த துஆவை நாம் சொல்லிவிட்டால் நாவினால் நாம் நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிடுகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அன்பிற்கினியவர்களே, ஆக நன்றி என்பது முதலாவதாக எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்று சொன்னால் நாவிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிற செய்திகளாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதே போல பாருங்க, இன்னொரு வரலாற்று நிகழ்வையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட முடியும். இன்னொரு வரலாற்று நிகழ்வையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வரலாற்று நிகழ்வையும் சொல்லி காட்ட முடியும். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேர்த்த நமக்கு தெரியும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் தந்தை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். 2 பேருமே அத்தா பிள்ளை. 2 பேருமே செஞ்ச ஒரு பிரார்த்தனையை, ஒரு நன்றியாக வெளிப்படுத்திய விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 27வது அத்தியாயத்துல 15வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நாம இல்மை, நிறைந்த ஞானத்தை கொடுத்தோம். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? நிறைந்த ஞானத்தை நாம் கொடுத்தோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது நாம என்ன அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
சொல்லிட்டு சொல்றான். இப்போ இதனால வகாலா அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லல்னா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். முஃமின்களிலேயே முஃமினான அடியார்களிலேயே அதிகமான முஃமினான அடியார்களிலேயே எங்களை நீ ரப்பே எங்களை சொல்ல ரெண்டு பேரும் சொல்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொல்றாங்க, மகனான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொல்றாங்க, எங்களை நீ சிறப்பு படுத்தி வைத்து விட்டாய். ஏன்? எங்களுக்கு நிறைய இல்மை கொடுத்தாய், நிறைய அறிவாற்றலை கொடுத்தாய். அப்படிப்பட்ட ரப்பே உனக்கு நன்றி, உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்ன சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நாம் வரலாறுகளை பார்க்கிற பொழுது அவங்களை பற்றிய குறிப்புகள் சொல்லப்படுகிறது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றிய குறிப்புகள் சொல்லப்படுகிறது. பாலஸ்தீனம் இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு இஸ்ரேல் போட்டு அடிச்சு நகர்த்தி குழந்தைகளை எல்லாம் கொன்று குவிக்கிற அந்த நாட்டையே சுடுகாடாக மாற்றி வைத்திருக்கிற அந்த பாலஸ்தீனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்தவர்களிலே இவரும் ஒருவர். யாருங்க? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள். அவரை பற்றி சொல்லப்படுகிறது, அந்த பாலஸ்தீனத்தை 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள். பாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 40 ஆண்டுகள் அந்த பாலஸ்தீனத்தை ஆட்சி புரிந்தார்கள். அவர்கள் அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு யுத்த வீரராக இருந்தார்கள். வெறும் அரசன் இன்னைக்கெல்லாம் இருக்கிற அரசர்கள் எல்லாம் உள்ள எங்கேயாவது ஒளிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஏவுகணைகளை எல்லாம் பிற நாட்டின் மீது ஏவி அநியாயமாக அடிச்சாட்டியமாக இருக்கிற குழந்தைகளையும் பொதுமக்களையும் சிவிலியன்களை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனா அப்படி இல்லாமல் அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தானே வீரராக இருந்து யுத்த வீரராக இருந்து போர்க்களத்தில் 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள். போர்படை வீரராக திகழ்ந்தார்கள், பராக்கிரமசாலியாக இருந்தார்கள் என்று சொல்லி வரலாற்றிலே குறிப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு காரியத்தை சாமர்த்தியமாக சாதிப்பவர்களாக இருந்தார்கள். அதனாலேயே 40 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி புரிகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். இதனாலதான் அவங்க துஆ செய்றாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லலனா அலா கஸீரின் மினல் முஃமினீன் மின் இபாதிஹில் முஃமினீன். இந்த முஃமினான அடியார்களிலேயே அதிகமான முஃமினான அடியார்களிலேயே எங்களை நீ சிறப்பு படுத்தி வைத்தார் ரப்பே. எனக்கு இப்படிப்பட்ட ஆற்றலெல்லாம் கொடுத்திருக்கிறாய் ரப்பே என்று சொல்லி நாவினால் நன்றி பாராட்டினார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி சொல்றான். அன்பிற்கினியவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி நமக்கு நிறைய தெரியும். 4 நபர்கள் இந்த உலகத்தை முழுமையாக ஆண்டவர்கள். 4 நபர்கள் இந்த உலகத்தை முழுமையாக ஆண்டவர்கள். அதிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒருத்தங்க. கிமு 1014 வாக்கிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பாலஸ்தீனம் இருக்கிற அந்த பகுதிகளை அங்கே தலைமையிடமாக கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள் என்பது நாம் வரலாற்றிலே பார்க்கிற செய்தி. அதே போல நாம் இன்னொருத்தர் கேள்விப்பட்டிருப்போம், துல்கர்னைன் அப்படின்னு சொல்லிட்டு. துல்கர்னைன் சொன்னா அலெக்சாண்டர்னு சொல்லுவாங்க. அலெக்சாண்டர் கூட இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அந்த அலெக்சாண்டர், அந்த துல்கர்னைன் அவர்களும் கூட ஒட்டுமொத்த உலகத்தை ஆட்சி செய்தவர்களில் ஒருவராக இருக்கிறார் என்பது நாம் பார்க்கிற செய்தி. இவர் எப்பன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு ஏறத்தாழ ஒரு 356 வருடங்களுக்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறதுக்கு ஒரு 356 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த துல்கர்னைன், அலெக்சாண்டர் என்று சொல்லப்படக்கூடிய இவர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல நம்ரூத் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ரூத் அன்பிற்கினியவர்களே, கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்தவராக வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, புக்து நசர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரும் கிமு 605 கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு 605 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் ஆட்சி
செய்தார்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும். இப்ப நம்ம இங்க சொல்ல வர்ற செய்தி என்னன்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு சின்ன வரலாற்று குறிப்பு தான். இதுல நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றியும் நாம இங்க ஒரு சின்ன குறிப்பு சொல்லுகிறோம், அவ்வளவுதான். அன்பிற்கினியவர்களே, பறவையின் பாஷை அவர்களுக்கு தெரியும், நடந்து ஊர்ந்து செல்லுகிற எறும்பினுடைய பேச்சு என்னன்னு தெரியும், காற்றை வசப்படுத்தியிருந்தார்கள். இந்த வரலாறுலாம் நாம் அறிந்ததுதான். இவ்வளவு அறிவை கொடுத்திருந்த அந்த ரப்பை நாவினால் புகழ்ந்தார்கள் என்பதுதான் அல்லாஹ் இங்கே சொல்ல வருகிற செய்தி. அததான் அல்லாஹ் சொல்றான், வகாலா அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லல்னா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன் என்று சொல்லி என்ன செய்றான் சொன்னா, அல்லாஹ் அவர்கள் புகழ்ந்த அந்த விதத்தை சொல்லி காட்டுகிறான் என்பதை நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, ஆக நாவினால் புகழ்வது என்பது ஒரு முஃமினுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. வெறும் உள்ளத்தால் மட்டும் நினைத்துவிட்டு போறது அல்ல, நாவினாலையும் சொல்லணும். அப்பதான் சக மனிதர்கள் திருப்தியுற முடியும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது அது வேறு விதம். அன்பிற்கினியவர்களே, சக மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாவினால் என்ன செய்யணும் சொன்னா நன்றி பாராட்ட வேண்டும் என்பது நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிற செய்தி. இன்னொரு வரலாற்று நிகழ்வையும் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு அடுத்த செய்திக்கு நான் வருகிறேன். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாவினால் சொன்ன அந்த வரலாற்று நிகழ்வையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி நமக்கு தெரியும், கப்பல் கட்டினாங்க, அதுல எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க, ஏறத்தாழ அவங்களை ஈமான் கொண்டிருந்தவர்களை ஏத்துக்கிட்டாங்க, எல்லா உயிரினங்களை ஜோடிகளையும் ஏற்றுக்கொண்டார்கள், வெள்ளப்பிரளயம் வந்தது, அதற்கு பிறகு அழிவு ஏற்பட்டது என்பெல்லாம் நாம் அறிந்திருக்கிற வரலாறு. இப்ப அவங்க சொன்ன அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபைதஸ்தவைத அன்த வமம் மஅக அலல் ஃபுல்கி, நீரும் உம்மோடு இருப்பவரும் கப்பலிலே ஏறிய போது, நீங்களும் யாரை பார்த்து சொல்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீரும் உங்களோடு இருப்பவரும் கப்பலிலே நீங்கள் ஏறிக்கொண்ட பொழுது, கப்பலிலே நீங்கள் எல்லாம் ஏறி இடம் பிடித்து கொண்டதற்கு பிறகு ஃபகுலில் ஹம்துலில்லாஹில்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான். அவங்க சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி நஜ்ஜானா, எங்களை பாதுகாத்த ரப்பே, யாரை விட்டும், மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்காரர்களை விட்டும். அநியாயக்காரர்கள் என்ன பண்ணாங்க, என்னாச்சுங்க, அழிந்து போனார்கள், நாசமாகி போனார்கள், வெள்ள பிரளயத்திலே சிக்குண்டு போனார்கள். ரப்பே, அப்படிப்பட்ட நிலையிலே எங்களை பாதுகாத்த ரப்பே, உனக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக என்று சொல்லி ரப்பை புகழ்ந்தார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் இது போன்ற நபிமார்களை எல்லாம், அதே போன்று இன்னும் இறைநேசர்களையும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் நிறைய என்ன செய்யறான்னு சொன்னா அவர்கள் நன்றி பாராட்டிய அந்த விதங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இதெல்லாம் இந்த உலகத்துல நன்றி பாராட்டிய விதம் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சுவனத்திற்கு போனதற்கு பிறகும் சுவனத்திற்குரியவர்கள் அல்லாஹ்வை நாவினால் நன்றி பாராட்டுவார்கள். சொர்க்கத்துக்கு போயாச்சு, சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான், அங்க போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இப்போ நாவினால் நன்றி பாராட்டுகிறார்கள். நம்மலாம் அடிக்கடி ஒரு அஜித்தை ஓதிருப்பாங்க தெரியுமா, வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை அடிக்கடி ஓதிருப்பாங்க. அந்த வசனத்தினுடைய தொடர்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதஹு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க, ரப்பே நீ ஒரு வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருந்தாய், ரப்பே நீ வாக்குறுதி ஒன்றை கொடுத்திருந்தாய், அந்த வாக்குறுதியை நீ இப்பொழுது உண்மைப்படுத்தி விட்டாய். ரப்பே, என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாய், ஈமானோடு இந்த உலகத்தில் நீ வாழ்ந்துட்டு வந்தேன்னு சொன்னா நாளை உனக்கு சுவர்க்கம் என்று சொல்லி ரப்பே நீ உலகத்தில் வாழுகிற பொழுது ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்திருந்தாய். ரப்பே, நாங்கள் ஈமானோடு வாழ்ந்து எங்களுக்கு நீ முடிவு செய்தாய், எங்களுக்கு சுவனம் என்று சொல்லி ரப்பே நீ முடிவு செய்து விட்டாய். ரப்பே, உனக்கே புகழ் அனைத்தும், இந்த சொர்க்கத்தை கொடுத்த ரப்பே உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லி நாளை சுவனத்திலே சுவனவாசிகள் அல்லாஹ்வை நாவினால் புகழுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான் சொன்னா சொல்லி காட்டுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம்.
அன்பிற்கினியவர்களே, அதே போன்று 35வது அத்தியாயத்திலே 34வது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். நான் மேல சொன்ன அந்த வசனம் 39வது அத்தியாயத்துல 74வது வசனம். இப்ப நான் சொல்ல போற இந்த செய்தி 35வது அத்தியாயம் 34வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னல் ஹஸ்ன. இது எப்ப சொல்றாங்கன்னு சொன்னா, சொர்க்கத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற சுகங்களை எல்லாம் அனுபவித்ததற்கு பிறகு உள்ள போனவன ஒன்று சொன்னாங்க. இவன் உள்ள போய் அந்த சொர்க்கங்களை எல்லாம் அங்க இருக்கிறவற்றை எல்லாவற்றையும் சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள். அனுபவிக்கிற நேரத்தில் சொல்றாங்க, ரப்பே எங்களது கவலைகளை எல்லாம் நீ போக்கி விட்டாய். உலகத்துல எனக்கு வீடு இல்லைன்னு கவலைப்பட்டேன், எனக்கு உணவு இல்லைன்னு கவலைப்பட்டேன், எனக்கு வசதி இல்லைன்னு கவலைப்பட்டேன், ஆரோக்கியம் இல்லைன்னு நான் கவலைப்பட்டேன். இது மாதிரி நிறைய கவலைகள் எனக்கு உலகத்துல இருந்துச்சு ரப்பே. ஆனால் இங்கே எந்த கவலையும் இல்லாமல் எல்லா கவலைகளையும் எங்களை விட்டு போக்கி வைத்த ரப்பே, உண்மை நான் புகழுகிறோம் என்று சொல்லி அங்கே சுவனவாதிகள் நாளை புகழுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாவினால் நன்றி பாராட்டக்கூடிய இன்னொரு இடம் அங்கே சுவனமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக மனிதன் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். முதல்ல எப்படி இருக்கணுங்க? அவன் நாவினால் நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். சக மனிதர்களாக இருந்தாலும் சரி, படைத்த ரப்புவுக்காக இருந்தாலும் சரி, எப்படி இருக்கணுங்க? அவன் பெற்றோருக்காக இருந்தாலும் சரி, பெற்ற தாய்க்காக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகள் இப்படி யாராக இருந்தாலும் முதலிலே நாவினால் நன்றி பாராட்ட வேண்டும் என்பது நாம் குர்ஆனிலே பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்க. அன்பிற்கினியவர்களே, அடுத்து இரண்டாவது உள்ளத்தால் நன்றி பாராட்டுவது. நம்ம கேள்வி வரலாம், முதல்ல உள்ளத்துல தான் நன்றி வரணும், அப்புறம் தானே நாவினால் அப்புறம் சொல்லிட்டு. அன்பிற்கினியவர்களே, உள்ளத்தில் இருந்தால்தான் நாவிலே வெளியே வரும், அது உண்மைதான். ஆனா அதே சமயத்திலே உள்ளத்திலே இல்லாததும் நாவிலே வெளியே வரும். உள்ளத்துல இல்லைன்னாலும் உள்ளத்தில் ஒன்று இருக்கும், நாவிலே ஒன்று இருக்கும். முன்னாடி பார்த்து ஒருத்தரை புகழ்ந்துட்டு போவோம், பின்னாடி போய் இகழுவோம், அப்படி இருந்து விடக் கூடாது. நீங்கள் நாவினால் எப்படி புகழ்ந்தீர்களோ அப்படியே உள்ளத்திலேயும் இருக்க வேண்டும் என்பதுதான் உள்ளத்திலே நன்றி பாராட்டுவதும் உள்ளத்தின் மூலமாக நன்றியை வெளிப்படுத்துவதும் ஒரு விதமாக இருக்கிறது. அது அவசியமானதாக இருக்கிறது என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லுவதை பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, இந்த இடத்துல நாம் இன்னொரு செய்தியை விளங்கணும். ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் பாருங்க, வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களுக்கு என்னென்ன நியாமத்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் நிறைய சொல்லலாம். நியாமத்துகள் நாம நிறைய சொல்லலாம். நான் பிறந்ததில் இருந்து நான் சுவனம் செல்லுகிற வரை எத்துணை நியாமத்துகளை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். இந்த நியாமத்துகளை எல்லாம் கொடுத்தது யார்? அல்லாஹ் சொல்றான், ஃபமினல்லாஹி, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உள்ளத்துல நன்றி பாராட்டுங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்றோம். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு நான் சம்பாதித்தேன், இது என்னுடைய பொருள். நான் உழைத்தேன், என்னுடைய பொருள், என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய சக்தி என்று சொல்லி ஒரு விஷயத்தை நான் சொன்னா என்னோடு மட்டுமே நான் இணைத்துக் கொள்ளுகிறேன், என்னை நான் பெருமை பாராட்டிக் கொள்ளுகிறேன். அந்த நிலை இல்லை. படைத்தவன் தான் எல்லாம் நமக்கு கொடுத்தான் என்கிற அந்த மனோநிலைக்கு நாம் வந்துவிட்டால், எல்லாமே அல்லாஹுதான் என்கிற அந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டால், உள்ளத்தால் என்ன செய்வோம்னு சொன்னா நாம முழுமையா அல்லாஹ்வின் பக்கம் நான் அப்படியே சாய்ந்து விடுவோம், அல்லாஹ்வின் பக்கமே நாம இருந்து விடுவோம் என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல 16வது அத்தியாயத்துல 53வது வசனத்துல அல்லாஹ் இதை சொல்லி தருவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக மனதால் நன்றி செலுத்துவது என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்தது முதல் வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் வழங்கிய அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹுதான் வழங்கினான். அவன்தான் எனக்கு கொடுத்தான், அவனை என்று வேறு யாரும் கொடுக்க முடியாது என உறுதியாக உள்ளத்திலே நம்புவதுதான் அல்லாஹுவை நாம் உள்ளத்திலே நன்றி பாராட்டுவதாக இருக்கிறது என்று சொல்லி இரண்டாவது ஒரு விதத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பிற்கினியவர்களே, மூன்றாவதாக நன்றி பாராட்டுவது இன்னொரு விதம் ஒன்று இருக்கிறது. முதல்ல நாவு, இரண்டாவது உள்ளம், இப்பொழுது உறுப்புகளின் மூலமாக நன்றி பாராட்ட வேண்டும்.
அல்லாஹ் கொடுத்திருக்கிற உறுப்புகளின் மூலமாக நன்றி பாராட்ட வேண்டும் என்பதும் நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிற செய்தி. சுருக்கமான சில செய்திகளை சொல்லிட்டு வந்துடுறேன். நான் பெண்களுக்காக வேண்டிய சில செய்திகளை நாம் சொல்ல வேண்டி இருப்பதினால் ஆரம்பத்தில் ரெண்டு நபர்களுக்குமாக, அதாவது சகோதரர்களுக்கும் அதே போன்று சகோதரிகளுக்குமாக இந்த செய்தியை குறிப்பாக நன்றி பாராட்டுதலை நான் சொல்லிவிட்டு பின்னால் நான் சகோதரிகளுக்கான சில செய்திகளை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, உடல் உறுப்புகளால் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதும் ஒரு விதமாக இருக்கிறது. அதுவும் மனிதர்களிடத்திலே அவசியமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு கண்ணை கொடுத்திருக்காங்கல்ல, அந்த கண்ணுக்கு நாம் எப்படி நன்றி பாராட்டுவது அப்படின்னு சொன்னா, பார்வையை கொடுத்திருக்கிறான், எப்படி நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுவது என்று சொன்னால், நல்லதை நான் பார்த்தால், நல்ல விஷயத்தை நான் என்னுடைய கண்களால் பார்க்கிறேன் என்று சொன்னால் அதை நாம் பிறரிடத்தில் சொல்லிவிட வேண்டும். நல்ல விஷயம் என்று சொன்னால் நல்லதை பிறரிடத்தில் எட்டி வைத்து விட வேண்டும். கண்ணுக்கு நாம் ஆற்றுகிற நன்றி பாராட்டுதலாக இருக்கிறது. சுருக்கமாக நான் சொல்றேன், நிறைய விஷயங்களை சொல்ல முடியும், சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அன்பிற்கினியவர்களே, அதே சமயத்திலே நான் ஒரு தீயதை பார்க்கிறேன் என்று சொன்னால் நல்ல விஷயம் இல்லை, அது பார்க்கிறதுக்கு அசிங்கம், அது கேவலம், அது கேவலமான ஒரு காரியத்தை என்னுடைய பார்வை அங்கே விழுந்து விட்டது, நான் பார்த்து விட்டேன். பார்த்து விட்டால் அதை மறைத்து விடுவதுதான் நன்றி பாராட்டுதலாக இருக்கிறது. கண்ணு கொடுத்த அந்த நியாமத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி பாராட்டுவதாக இருக்கிறது. நல்லதை பார்த்தேன்னு சொன்னா அதை அடுத்தவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ் அதை அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறான்? கொண்டு போய் சேர்க்க சொல்லுகிறான். தீயதை பார்த்தால் மறைத்து விடு, அப்பதான் நீ எனக்கு நன்றி பாராட்டியவனாக இருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணுக்கான நன்றி பாராட்டுதலை சொல்லுகின்றான். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று அல்லாஹ் இன்னொரு உறுப்பு, மிக முக்கியமான உறுப்புகள், பார்ப்பது, கேட்பது. அந்த கேட்கிற அந்த செவியை எல்லாம் கொடுத்திருக்கல்ல, காதுகளை கொடுத்திருக்கிறான் அல்லவா, அந்த காதுக்கான நன்றி பாராட்டுதல் என்பது எப்படி என்று சொன்னால், நல்லதை கேட்கிறோம் என்று சொன்னால் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நல்லதை கேட்டு அப்படியே இந்த தமிழ்ல சொல்லுவோம், இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நமக்கும் இங்க மாதாந்திர பயான்கள் எல்லாம் நடக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நிச்சயமாக நாம் ஒவ்வொரு மாதம் மட்டுமல்ல, அன்றாடம் சொல்லப்படுகிற செய்திகளை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டே இருப்போம், நல்லதை நாம் எடுத்துக்கொண்டே இருப்போம். அது நம்மிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த செவிக்கான நன்றி பாராட்டுதல் என்பது அதுதான். அன்பிற்கினியவர்களே, அதான் சொல்லி காட்டப்படுது, நல்லதை கேட்டால் அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உள்ளத்தில் வச்சுக்கீங்க, நீங்க உள்ளத்தில் நீங்கள் வைத்து நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொல்லி காதுக்கான செவிக்கான நன்றி பாராட்டுதலாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லித்தரப்படுகிற செய்தியை பார்க்கிறோம். அதே சமயத்தில் தீயதை கேட்டால் அதை அப்படியே நீங்கள் விட்டு விடுவீராக, அதை விட்டுருங்க. நீங்க அதை பற்றி எல்லாம் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, அதை தூக்கி தூரமா எரிஞ்சிடணும், அதை நீங்கள் பிற இடத்திலே சொல்லாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி காதுக்கான செவிக்கான நன்றி பாராட்டுதலாக இருக்கிறது என்பதும் அன்பிற்கினியவர்களே நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அதே போல பாருங்க, அல்லாஹ் இந்த கரங்களை கொடுத்திருக்கிறான். நான் சில உறுப்புகளை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். அல்லாஹ் இந்த கரங்களை கொடுத்திருக்கிறான், கால்களை கொடுத்திருக்கிறான். இந்த கரங்களும் கால்களுக்குமான விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ, எதன் மூலமாக அல்லாஹ் இதை இந்த உறுப்புகளை கொடுத்து தடுத்து வைத்து இந்த இடத்துக்கு நீ போகக்கூடாது, இதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு நடக்காத, அதை நீ எடுக்காதே, அதை நீ பிடிக்காதே என்று சொல்லி அல்லாஹ் எதை தடுத்து இருக்கிறானோ அதை தடுத்துக் கொள்வதுதான் இந்த உறுப்புகளுக்கான நன்றி பாராட்டுதலாக இருக்கிறது. எதை அல்லாஹ் விட்டுவிட சொல்லுகிறானோ, எதன் மூலமாக நீ செய்யாதே, எதை செய்யாதே என்று சொல்லுகிறானோ அதை செய்யாமல் இருப்பதுதான் கரங்களுக்கான நன்றி பாராட்டுதலாக இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் நிறைய விளக்கங்களை சொல்லலாம், நான் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமா சொல்லிட்டு வர்றேன். அன்பிற்கினியவர்களே, அதே போல கால்களை எந்த இடத்திற்கு நீ நடக்க வேண்டாம் என்று சொல்லி கால்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டு இருக்கிறானோ, செய்திகளை சொல்லி இருக்கிறானோ, அந்த இடத்துக்கு போகாமல் இருப்பதுதான் கால்களை கொடுத்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி பாராட்டுதலாக இருக்கிறது என்பதும் நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, அதே போல நாம எல்லா உறுப்புகளையும் சொல்லலாம். நம்ம கொடுத்திருக்கிற கிட்னி முதற்கொண்டு ஹார்ட், இதயம், இன்னும் இருக்கிற நாவு, வாய், பற்கள், இப்படி என்ன செய்யலாம் சொன்னா எல்லா உறுப்புகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பிற்கினியவர்களே, ஆக உறுப்புகளால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டுவது என்பது மூன்றாவது விதமாக இருக்கிறது. அதில் தான் தொழுகை வந்து விடுகிறது, அதில் தான்
குர்ஆன் திலாவத்து வந்து விடுகிறது, அதில் தான் மற்ற மற்ற இபாதத்துகள் வந்து விடுகிறது. பெற்றோர்களுக்கு செய்கிற உபகாரங்கள் எல்லாம் இந்த உறுப்புகளின் மூலமாகத்தான் வருகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆக நன்றி பாராட்டுதல் என்பது ஒரு இஸ்லாமியன் ஒரு நல்ல அடியான் மீது அவசியமானதாக இருக்கிறது. நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று அது ஒரு இபாதத்தாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, ஆக உடல் உறுப்புகளால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னா மிக கவனமாக நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். வயிறு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய அடிப்பகுதியை ஹலாலான உணவை கொண்டு நிரப்ப வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி நமக்கு தெரியும். வயிற்றை நீங்கள் ஒரு மூன்றில் ஒரு பாகத்தை உணவை கொண்டு நிரப்புங்கள், இன்னொரு பாகத்தை தண்ணீரை கொண்டு நிரப்புங்கள், இன்னொரு பாகத்தை காலியாக வையுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அந்த அடிபாகத்தை நீங்கள் ஹலாலான உணவை கொண்டு நிரப்புவீராக. அதுதான் வயிற்றை கொடுத்ததற்காக வேண்டி ரப்புவுக்கு நீங்கள் நன்றி பாராட்டுவதாக இருக்கிறது என்று சொல்லித் தரப்படுகிறது. அதனுடைய மேல் பகுதியை அறிவால் நிரப்புங்கள். அதனுடைய மேல் பகுதியை ரசூலுல்லாஹ் சொன்னது காலியா வைங்கன்னு சொல்லி, காலியா வச்சா என்ன நடக்கும்னு சொன்னா அறிவு வளரும் என்பது இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லுகிற செய்தியாக இருக்குது. ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொன்னாங்க வயிற்றை காலியா வைங்கன்னு சொல்லி. ஆக அன்பிற்கினியவர்களே, அதனுடைய மேல் பகுதியை அறிவால் நிரப்புவதுதான் வயிற்றை கொடுத்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி பாராட்டுவதாக இருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, இது மாதிரி நிறைய செய்திகள் நாம் என்ன செய்யலாம்னு சொன்னா உடல் உறுப்புகளை நன்றி பாராட்டுகிற விஷயம் நம்ம நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்வோம். நாம் நாவினால் நன்றி பாராட்ட வேண்டும், உள்ளத்தால் அதை நாம் என்ன செய்யணும்னு சொன்னா நன்றி பாராட்டுதலை வெளிப்படுத்த வேண்டும், உடல் உறுப்புகளால் நாம நன்றி பாராட்டுதல் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, ஒரு முறை உபைத் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிறவங்க, உபைத் இப்னு உமைர் என்று சொல்லப்படக்கூடிய தாபி, சஹாபி அல்ல, தாபி, சஹாபாக்களை நேரடியாக பார்த்த ஒரு அடியார். அவரு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே வருகிறார். வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய இரவு நேர வணக்கங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களிலே ஏதேனும் ஒரு ஆச்சரியத்தை எனக்கு சொல்லுங்களேன், ஆச்சரியத்தை எனக்கு நீங்கள் சொல்லுங்களேன் என்று கேட்கிற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அழ ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அழுகுறாங்க. வந்த தோழருக்கு ஒன்றும் புரியல. நம்ம என்ன கேட்டுட்டோம்? ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியத்தை தான் சொல்லி கேட்டோம். நம்ம ஏன் அழுகுறாங்க? ரசூலுல்லாஹ் மீது கவலையோ, ரசூலுல்லாஹ் பிரிந்த அந்த கவலையினால் அழுகிறார்களோ என்று கொஞ்ச நேரம் என்ன செய்றாங்க, தாமதித்திருந்து விட்டு ஏன் அழுகிறீர்கள், அழாதீர்கள் என்று சொல்லி ஆறுதல் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்ற விஷயத்தை பாருங்க. என்னுடைய தவணை வருகிற பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிகள் நமக்கு தெரியும். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மனைவியுடைய தவணைகளிலே என்னுடைய தவணை வருகிற பொழுது வந்து வீட்டில் படுத்திருப்பாங்க. நடு நிசி ஆகிற பொழுது ஆயிஷாவே எனக்கு நீ அனுமதி கொடு, ஆயிஷாவே எனக்கு நீ அனுமதி கொடு. என்ன விஷயம் கேட்பாங்க. என்ன விஷயம், என்ன அனுமதி வேணும் உங்களுக்கு? என்னுடைய ரப்போடு நான் பேச வேண்டும், என்னுடைய ரப்போடு நான் பேச வேண்டும் என்று அனுமதி கேட்பார்கள். ரப்பை நான் வணங்க வேண்டும், என்னை படைத்த ரப்பை நான் வணங்க வேண்டும் என்று சொல்லி அனுமதி கேட்பார்கள் மனைவியினிடத்திலே. அன்பிற்கினியவர்களே, ஒரு மனைவியிடத்தில் கூட கணவன் அனுமதி கேட்டுத்தான் என்ன செய்யணும்னு சொன்னா சில இபாதத்துகளை, நஃபிலான இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்பதும் நாம் இங்கே பார்க்க வரலாற்று நிகழ்விலே இந்த சுன்னத்தான ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, பின்னாடி உள்ள செய்தி பாருங்க. போய் தொழுகிறாங்க. எந்த அளவுக்கு தொழுகிறார்கள்? ஃபஜ்ருடைய நேரம் வந்து விட்டது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்ல வந்துட்டாங்க. அப்ப என்ன செய்றாங்கன்னு சொன்னா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவம் இல்லாதவர்கள், முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்க போய் இவ்வளவு நீங்க சிரமம் எடுத்து நீங்கள் இரவு நேரம் எல்லாம் நின்று வணங்க வேண்டுமா, இரவு நேரம் எல்லாம் நீங்கள் நின்று வணங்க வேண்டுமா என்று கேட்கிற பொழுது நல்லடியார்களில் நானும் அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டியதிலே நானும் ஒரு அடியாராக இருக்க வேண்டாமா என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கேட்ட அந்த நிகழ்வை ஆச்சரியத்திற்குரிய நிகழ்வாக
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லிட்டு, அன்பிற்கினியவர்களே, தான் அழுததின் காரணம், இவ்வளவு நாமெல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எந்த பாவத்தையும் செய்யாத நிலையிலே ரப்போடு இவ்வளவு வணக்கத்திலே ஈடுபட்டு இருக்கிறார்கள், நன்றி பாராட்டி இருக்கிறார்களே என்று அழுதேன் என்று சொல்லி காரணம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தங்களுடைய கவிதை நடை வரியில் ஒரு வரி எழுதியிருப்பாங்க. ظلمت سنة من أحيا الظلام إلى أن اشتقت قدما ضر من ورمي. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ரெண்டு பாதங்களும் முறையிட்டதாம். அதை எழுதுறாங்க. அந்த ஹதீஸினுடைய அந்த சாரத்தை அப்படியே கவிதை நடையில வடித்து கொடுக்கிறார்கள். இந்த ரெண்டு பாதங்களும் வீங்கி போய் ரசூலுல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறது. என்னன்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவங்கள் எல்லாம் வீங்கி போய்விட்டது, என்னுடைய பாவங்கள் எல்லாம் அது வீங்கி போய் நிற்கிறது, அந்த பாதங்கள் வீங்கி போய் நிற்கிறது, இதற்கு மேலும் நிற்க சக்தி இல்லை என்று முறையிடுகிற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நின்று வணங்கினார்களே. அப்படிப்பட்ட அந்த ரசூலுக்கு நான் சுன்னத்தை விட்டவனாக நான் இருக்கிறேனே என்று சொல்லி இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த வரியிலே சொல்லி காட்டுகிற செய்தியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கம் அந்த அளவுக்கு இருந்தது என்பதை பார்க்கிறோம். நோக்கம் என்னங்க, சொல்ல வருகிற செய்தி என்ன, நன்றி பாராட்டுதல் என்பது ரசூலுல்லாஹ்வே அவளை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, நாம எந்த அளவுக்கு நாம அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஆக நன்றி பாராட்டுதல் என்பது மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த நன்றி பாராட்டுகிற விஷயத்திலே நாம் இன்னொன்றை இங்கே பார்க்க வேண்டும். அடுத்தவர்களின் உணர்வுகளை நாம் மதிக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, சகோதர சகோதரிகளே, சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரராக இருந்தாலும் சரி, கவனிக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, அடுத்தவர்களின் உணர்வுகளை நாம் மதிக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு நாம், அடுத்தவருடைய உணர்வுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அதுவும் நன்றி பாராட்டுதலில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல 107வது அத்தியாயத்தில் 1, 2, 3 என்ற அந்த 3 வசனங்கள்ல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க. அரஐதல்லதி யுகذிபு பித்தீன். பொருள் நமக்கெல்லாம் தெரியும். அன்பிற்கினியவர்களே, அரஐதல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம. அடுத்த வசனத்துல வரும், அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இல்லை தொழணும்பா வேண்டாம், தொழ வேண்டாம், நோன்பு வைக்கணும் வேண்டாம், பெற்றோர்களை மதிக்கணும் வேண்டாம், அடுத்தவர்களை மதிக்கணும் அதெல்லாம் இல்லை, இப்படி மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவர்கள் இருக்கிறார்களே, இவர்களின் நிலை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா ஒரு கேள்வி கேட்கிறான். அதே போல அனாதைகளுக்கு அவர்களுக்கு உணவு கொடுக்காமல், அவர்களை அனுசரிக்காமல் இருந்தவர்களின் நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னா அல்லாஹ் ஒரு கேள்வியை முன்வைக்கிறான் பாருங்க. எந்த அடிப்படையில் இது? உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில், உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா அங்கே கேள்வியாக வைக்கிறான். நியாய தீர்ப்பு நாள் அன்று பொய்ப்பிக்கின்றவனை, நியாய தீர்ப்பு நாளையும் கூட பொய்ப்பித்துக் கொண்டு இருக்கிறாயா? நாளைக்கு மறுமை நாள் இருக்கு அப்படிங்கிறதையும் கூட நீ பொய்யாக்கி கொண்டு இருக்கிறாயா? அப்படி பொய்யாக்குனா அல்லாஹ்வே நீ பொய்யாக்கி விடுகின்றாய். அடுத்தவர்களுடைய உணர்வுகளை நீ புரிந்து கொள்ளாதவன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்திலே யதீம்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக அடுத்தவர்களின் உணர்வுகளை நாம் என்ன செய்யணும்னு சொன்னா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது, அவன் இஸ்லாமியனாக இருக்கலாம், இஸ்லாம் அல்லாதவனாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அன்பிற்கினியவர்களே, அவர்களின் உள் உணர்வுகளை அவர்களை மதிக்க வேண்டும், புரிந்து நடக்க வேண்டும். அதுவும் நன்றி பாராட்டுதலிலே உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க சொல்லி காட்டுறான். அலம் தரவ் அன்னல்லாஹ சஹர லகும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வ அஸ்பக அலைக்கும் நிஅமஹு
லாஹிரம் வபாத்தினா, உங்களுக்கு பகிரங்கமாக உங்களுக்கு அந்தரங்கமாக நிறைய நியமத்துகளை நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த வானத்தையும் பூமியையும் கட்டுப்படுத்தி நீங்க அதில் பயணிப்பதற்கான வசதி வாய்ப்புகளை எல்லாம் நாம் உமக்கு கொடுத்திருக்கிறோமே, இதற்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்ட வேண்டாமா? அன்னல்லாஹ சஹ்ரலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு ஃப்ளைட் எங்க பறக்குதுங்க? இன்னைக்கு ஃப்ளைட் வானத்தையே பறக்கிறது, ராக்கெட்டுகள் வானத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. இதற்கான சக்திகளை எல்லாம் ஞானத்தை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தானே. இந்த பூமியிலே நீங்கள் விரைந்து செல்வதற்கான எல்லா விஷயத்தையும் அந்த அறிவு ஞானங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானே. நீங்கள் இந்த அது மட்டுமல்ல, உங்கள் உடல் உறுப்புகளிலே நீங்கள் அப்படியே உள்ளே நினைத்து பாருங்கள், எவ்வளவு நியமத்துகளை கொடுத்திருக்கிறான். வெளிரங்கமான உறுப்புகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், எவ்வளவு நியமத்தை கொடுத்திருக்கிறான். இன்னும் உலகத்தினுடைய எல்லா நிலைகளையும் பாருங்கள், அல்லாஹ்வுடைய நியமத்து உங்களுக்கு தெரியும். உள்ளே இருக்கிறது, வெளியே இருக்கிறது, அறிவு ஞானம் இருக்கிறது. இதெல்லாம் கொடுத்தது யாரு? அல்லாஹ்வாக இருக்கிறானே, அவனுக்கு நீங்கள் நன்றி பாராட்ட வேண்டாமா என்று அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, நன்றி பாராட்டுதல் என்பது அவசியமானதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதே போல பாருங்க, நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை கேட்டிருப்போம், வ இன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹஸுஹா, அல்லாஹ்வுடைய நியமத்துகள் நாம கணக்கிட முனைந்தால் அதை கணக்கிடவே முடியாது என்று என்ன செய்றான் சொன்னா அல்லாஹ் சொல்லி தருகிறான். அவ்வளவு நியமத்துகளை பெற்று இருக்கிற நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்ட வேண்டாமா என்று என்ன செய்றான் சொன்னா அல்லாஹ் கேட்கிற அந்த செய்திகளை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அல்ஹம்துலில்லாஹ். ஆக நம்ம எப்படி இருக்கணுங்க? நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். உலகத்தில் எல்லோருக்குமே, குறிப்பா நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது நாம் இங்கே கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. அடுத்து பெண்களுக்கான சில செய்திகளை சொல்லணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அன்பிற்கினியவர்களே, பெண்களுக்கு நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். பெண்களுக்கு நிறைய செய்திகள் நமக்கு தினம் தினம் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். நாம் 1-2 செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அந்த செய்திகளை நம்ம இங்கே சொல்லுவோம். இன்னைக்கு சமீப காலமாக இந்த அரசியலில் அஜித் என்ன அரசியல்லாம் பேசுகிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. அரசியல் நாம் பேச வரலை. அரசியல் சம்பந்தமாக நடைபெற்ற இந்த உலகத்தில் ஏற்பட்ட இந்த சில காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே மனவேதனை ஏற்படுகிறது. ஒரு பாட்டு ஒன்று கூட கேட்டிருப்பீங்க நீங்கள். இப்போ ஒரு பாட்டு ஒன்று நம்ம தேரலந்தூர் தாஜுதீன் அவர்கள் பாடிய ஒரு பாட்டு ஒன்று கூட சமீபத்தில் இப்போது இந்த வாரத்துக்குள்ளே கேட்டிருப்பீங்க. வீண் குல பெண்ணு, வீண் குண பெண்ணு, வீண் குல பெண்ணுன்னு சொல்லி நாகூர் ஹனீஃபா அவங்க பாடினாங்க. இப்போ இவர் பாடுறாரு, வீண் குல பெண்ணு, வீண் குண பெண்ணு. முதல்ல வீண் குலம், அப்புறம் வீண் குணம், ரெண்டையும் சொல்லி வீணான பெண்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு சொன்னா சில பெண்களை வருத்தத்தோடு அந்த பாடலிலே பாடி இருப்பதை நாம் பார்க்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்பிற்கினியவர்களே, ஒரு நடிகருக்கு பின்னால் அவர் அரசியல் தலைவராக தன்னை பரிணாமப்படுத்தி கொண்டார், வந்துவிட்டார் என்பதற்காக வேண்டி நம்முடைய பெண்கள், நம் மற்ற பெண்களை பற்றி நம்ம சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நாம் சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை, சந்தர்ப்பம் இல்லை. அவங்களையும் எடுத்துக்கொண்டால் நல்லதுதான். ஆக அன்பிற்கினியவர்கள், நம்முடைய பெண்களுக்காக நான் சொல்லுகிறேன். நம்ம பெண்கள்லாம் யாரும் அப்படி இல்லை, அது மாதிரியான சிந்தனை உடையவங்க இல்லை. ஆனாலும் அவைகளெல்லாம் இந்த இப்போ நடந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு முன்மாதிரியாக ஆகிவிடுமோ என்ற அச்சத்திலே நாம் இந்த செய்திகளை இங்கே சொல்ல வேண்டியிருக்கு அன்பிற்கினியவர்களே. என்னன்னு சொன்னா, என்னுடைய கணவனை விட எனக்கு அந்த நடிகரின் பெயரை சொல்லி, நடிகருடைய பெயரை சொல்லி அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லுகிறார்கள். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று புர்கா அணிந்திருக்கிற பெண், புர்கா அணியாத பெண் அல்ல, புர்கா அணிந்திருக்கிற பெண் சொல்லுகிற அந்த செய்தி என்னங்க, என்னுடைய கணவனை விட எனக்கு அந்த நடிகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லுகிறார். இன்னொரு பெண் சொல்லுகிறார், அந்த நடிகருக்கு நீ ஓட்டு போடலன்னா உன்னை நான் தலாக்கு விட்டுருவேன், உன்னை நான்
டைவர்ஸ் பண்ணிடுவேன். பெண்களுடைய அந்த வார்த்தைகளை சொல்றேன். அன்பிற்கினியவர்களே, இன்னொரு பெண் ஏறத்தாழ 50 வயது மதிக்கத்தக்க இன்னொரு பெண், புர்கா அணிந்திருக்கிற பெண் தான், ஏதோ ஒரு திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகிறார். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெளியே பார்த்துட்டு வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கும் பொழுது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் வெள்ளிக்கிழமை தொழுவதை விட்டுட்டு கூட நான் இங்கே வந்து இந்த படத்தை பார்த்திருக்கேன். ரொம்ப அருமை இந்த படம், ரொம்ப அருமை. நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன், இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்கிறேன். எதுக்குங்க? எங்கே என்ன துஆ? படம் நன்றாக ஓட வேண்டுமா? அது கருத்து, நல்ல கருத்து இருக்கலாம், கெட்ட கருத்துகள் இருக்கலாம், அதை நாம் சொல்ல வரவில்லை. சமூகத்திற்கு தேவையானது இருக்கலாம், சமூக கேடுகள் இருக்கலாம், அதை பற்றி நாம் சொல்லவில்லை. ஆனால் அந்த பெண் சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த படத்தில் நடித்தவருக்காக வேண்டி, அந்த படத்திற்காக வேண்டி நான் ரப்பிடத்திலே துஆ செய்கிறேன், தொழுகையை விட்டுவிட்டு வந்து நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு புர்கா போட்ட பெண்களை நாம் பார்த்தோம். இன்னும் பாருங்க, ரொம்ப மன வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. காபத்துல்லாவிலே சென்று, எங்கெங்க? காபத்துல்லாவிலே சென்று ஒரு பெண் அங்கே துஆ செய்கிறார். இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம், முன்னால் இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்று சொல்லி ஒரு நடிகரின் பெயரை சொல்லி, புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியலில் வந்திருக்கக்கூடிய அந்த நடிகரின் பெயரை சொல்லி காபத்துல்லாவிலே, ரப்பே அவருக்கு நீ ஆட்சியை கொடு, எங்களை அவர்தான் ஆள வேண்டும், தமிழகத்தை அவர்தான் ஆள வேண்டும், உன்னுடைய இந்த காபத்துல்லாவிலே நின்று நான் கேட்கிறேன். அந்த பெண் சொல்றேங்க, இந்த காபத்துல்லாவிலே உன்னுடைய இந்த ஆலயத்தில் இருந்து நான் கேட்கிறேன் என்று ஒரு பெண் துஆ செய்கிற அளவிற்கு நம்முடைய புர்கா போட்ட பெண்களுடைய மனோநிலை இப்படி இருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, நாம் எவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய ஈமானை எந்த அளவுக்கு நாம் என்ன செய்யுங்க, பாதுகாக்க வேண்டி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் நினைவுக்கு இருக்கும். இன்னமல் அமாலு பின்னியாத்தி வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. நீங்க இந்த ஹதீஸ் நமக்கு எல்லாத்துக்கும் மொழிபெயர்ப்பு நமக்கு தெரியும். எண்ணங்களின் அடிப்படையில் தான் எல்லா காரியங்களும் இருக்கிறது. யார் எடை எண்ணுகிறார்களோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். நீங்க என்ன எண்றீங்க? நடிகர் வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். எனக்கு மார்க்கம் வேண்டாம், எனக்கு நபி வேண்டாம், எனக்கு ரசூல் வேண்டாம், எனக்கு திருமறை வேண்டாம், எனக்கு தொழுகை வேண்டாம், நோன்பு வேண்டாம், என்னுடைய முஃமினான கணவன் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டுவதெல்லாம் அதோ அந்த நடிகர், அதோ அந்த தலைவர் என்று வேண்டுகிற அளவிற்கு என்று சொன்னால் அதையே அல்லாஹ் நாளை கொடுத்து விடுவான். ஏன்? மஅமன் அஹப்ப அல் மர்உ மஅமன் அஹப்ப. நாம் யாரை இந்த உலகத்திலே நேசித்தோமோ நாளை அவரோடு தான் நாம் சுவனத்திலேயோ நரகத்திலேயோ நாம் இருப்போம். ஆக ஒரு நடிகரை நேசித்தால், ஒரு வீணான நடிகரை நேசித்தால், அதுவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே, இஸ்லாமியர்களை எல்லாம் தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக சித்தரித்து படத்தை எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நபரை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால், அந்த நபர் எங்கே இருப்பார்? நாளை அந்த நபரோடு தான் நானும் இருக்க வேண்டும். இந்த புர்கா போட்ட பெண்களும் அங்கே இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இதை நாம் மன வருத்தத்தோடு நாம் இங்கே பதிவு செய்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக நாம் குறிப்பாக சகோதரிகளே, இது பெண்களுக்கு மட்டுமானதல்ல, ஆண்களும் கூட அதில் விதிவிலக்காக இருக்கலாம். அரசியலில் நீங்க யாரை வேணாலும் நேசிங்க, அது நம்ம சொல்ல வரல. அரசியலில் நீங்கள் யாரை வேண்டுமானால் தலைவராக எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு ஒரு தகுதி இருக்கிறதா என்பதை மட்டுமே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பிற்கினியவர்களே, அது அரசியலாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டுமே தவிர, அவன்தான் என் கணவனை விட உயர்ந்தவன், என்னுடைய தகப்பனை விட உயர்ந்தவன், என்னுடைய ரசூலை விட உயர்ந்தவன், என்னுடைய மார்க்கத்தை விட உயர்ந்தது என்று சொல்லி நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, அங்குதான் சிக்கல் இருக்கிறது, அங்குதான் வருத்தத்திற்குரிய விஷயங்கள் இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில இருக்கும். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல கால், ஹதீஸே குதுசி, அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க. இதபுத்தலைத அப்தி பி ஹபீபதைஹி, என்னுடைய பிரியத்திற்குரிய 2 கண்களை அல்லாஹ் பிடுங்கி என்னை சோதிக்கிறான்.
எனக்கு 2 கண்ணு ரொம்ப பிரியமுங்க. எனக்கு வந்து கண்ணு ரொம்ப 2 கண்ணு எனக்கு பிரியம். என்னுடைய 2 மகன்கள் எனக்கு பிரியம், 2 மகள் எனக்கு பிரியம், எனது மனைவி எனக்கு ரொம்ப பிரியம், எனது கணவன் எனக்கு பிரியம். இப்படி பிரியமானவர்களை அதை புடுங்கி அதை எடுத்து அதை அவர்களுக்கு சோதனையை கொடுப்பான் என்று சொன்னால் அந்த நேரத்திலே இப்படி இந்த 2ஐ புடுங்கியதற்காக வேண்டி இவர்களுக்கு நான் அந்த அவர்கள் பொறுமை காக்கிற பொழுது நான் சுவனத்தை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்ன விஷயத்துக்குங்க? மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய இழப்புகளை பொருந்திக் கொண்டால் பொறுமை காத்துக் கொண்டால் நாளை சுவனம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா மார்க்கமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம்னு சொன்னா அன்பிற்கினியவர்களே என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டிய செய்தி, நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இன்னொரு இடத்துல சொல்றாங்க பாருங்க, மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினதி ஃபீ நஃப்ஸிஹி وولده وماله حتى يلقى الله تعالى وما عليه خطيئة. அவனுடைய உயிர், அவனுடைய குழந்தை, அவனுடைய பொருள் அனைத்திலும் சோதனை இருந்து கொண்டே இருக்கும், அனைத்திலும் சோதனை இருந்து கொண்டே இருக்கும். குற்றம் ஏதுமின்றி இந்த நிலைகளை எல்லாம் அவன் எதிர்கொண்டு அந்த சோதனையை எதிர்கொண்டு மார்க்கத்திற்காக வேண்டி என்னை தயார் செய்து கொள்வான் என்று சொன்னால் உலக மோகங்களிலே மூழ்கி விடாமல், உலக அலங்காரங்களிலே, உலக கவர்ச்சிகளிலே தன்னை ஈடுபடுத்தி விடாமல் பொறுமை காத்து அவைகளை எல்லாம் அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய நபி, என்னுடைய மார்க்கம், என்னுடைய ரப்பு என்று சொல்லி அந்த சிந்தனையிலே ஒருவன் இருப்பார் என்று சொன்னால், ஒரு பெண் இருப்பார் என்று சொன்னால் குற்றம் ஏதுமின்றி அல்லாஹ்வை நாளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை, இந்த சுவனத்தை நாம் இழந்துவிட்டு எங்கேயோ யாரையும் என்ன செய்யறோம்னு சொன்னா பின்பற்றுகிற நிலை என்று நாம் உலகிலே பார்க்கிறோம். நம்ம ஊர் பெண்களை அப்படி கண்டிப்பா யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. நல்ல நான் ஏற்கனவே நம்ம இங்கே பணியாற்றி இருக்கிறோம். கொஞ்ச நாளுக்கு நம்ம அஜித் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது நம்ம இங்கே வந்து பணியாற்றினோம். ஏறத்தாழ 21 நாள் 22 நாள் நம்ம இங்கே பணியாற்றினோம். நல்லா பார்த்தோம், பிள்ளைகளை இங்கே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அன்பிற்கினியவர்களே, நல்லது ஒரு ஊர், இந்த ஊர் அற்புதமான ஒரு ஊர். மாதாந்திர பயானை வைத்து இந்த அவ்வப்பொழுது அந்த ஈமானுடைய அந்த சாரம் குறைந்து விடாமல், ஈமானுடைய வலு குறைந்து விடாமல் அது உரமேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே. ஆக நாம் என்ன எப்படி இருக்கணுங்க? மார்க்கத்தை என்ன சூழ்நிலையும் விட்டுவிடக் கூடாது, யாருக்காக வேண்டியும் நாம் விட்டுவிடக் கூடாது என்பது நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிற செய்தி. அடுத்து பெண்களுக்காக நான் இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் அல்லாத ஒருவரை வணங்க அனுமதி கொடுப்பேன் என்று சொன்னால், வணங்குவதற்கு சிரம் சாய்ப்பதற்கு அனுமதி கொடுப்பேன் என்று சொன்னால் கணவனுக்கு நீங்கள் சிரம் சாய்க்கலாம், சிரம் பணியலாம் என்று நான் அனுமதி கொடுத்திருப்பேன். ஆனா அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸ் நமக்கெல்லாம் நினைவுக்கு இருக்கும். அது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டதுதான், இருந்தாலும் கூட நினைவுபடுத்துகிறேன். அன்பிற்கினியவர்களே, ஐயும்ராத்தின் மாதத் வ ஜௌஜுஹா அன்ஹா ராலின் தஹலத் ஜன்னா. ஒரு பெண் தன்னுடைய கணவன் திருப்தியுற்ற நிலையிலே, ஒரு பெண் தன்னுடைய கணவன் திருப்தியுற்றிருக்கிற நிலையிலே அவள் மரணிக்கிறாள். கணவன் திருப்தியுற்றிருக்கிறான், அந்த நிலையிலே ஒரு மனைவிக்கு மரணம் வருகிறது. அந்த கணவன் தன்னை பொருந்தி கொண்ட நிலையிலே அந்த மனைவிக்கு, அந்த பெண்ணுக்கு மரணம் வருகிறது என்று சொன்னால் அவளுடைய தொழுகையில் சற்று குறைவு இருந்தாலும், அவளுடைய குர்ஆன் திலாவத்திலே கொஞ்சம் குறை இருந்தாலும், அவளுடைய நோன்பிலே கொஞ்சம் குறை இருந்தாலும், இன்ன பிற காரியங்களிலே சற்று குறைவு இருந்தாலும் கணவன் பொருந்து கொண்ட நிலையிலே அந்த மனைவி இறக்கிறாள் என்று சொன்னால் அவள் சுவனத்திற்குரியவளாக இருக்கிறாள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. திருமிதியில இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, கணவனுடைய திருப்தி எவ்வளவு முக்கியமானது என்பது நாம் இங்கே பார்க்கிற செய்தி. அப்படிப்பட்ட நம்ம பெண்கள் கணவனே எனக்கு வேண்டாம், அதை விட அவன் பிடிக்கிறான் என்று சொன்னால் யோசனை செய்து பார்க்க வேண்டிய நிலையிலே அது போன்ற பெண்கள்
இருக்கிறார்கள். நமது பெண்களை நான் சொல்லவில்லை, யாரும் தயவு செய்து அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதை பார்த்துட்டு கூட அதை பார்க்க கூட வேண்டாம். நீங்க அது மாதிரியான கன்றாவிகளை நீங்க பார்க்க கூட வேண்டாம் அன்பிற்கினியவர்களே. அதே போல பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு ஹதீஸ், ஒரு பெண் தன் கணவனை இந்த உலகிலே நோவினை செய்தால், தன்னுடைய கணவனை இந்த உலகிலே வார்த்தையால், செயல்களினால், கண்ணுடைய உருட்டலினால், கைகளினுடைய அந்த செய்கைகளால், எப்படி இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவனை நோவினை செய்தால் சொர்க்கத்திலே அவனுக்கு மனைவியாக வர இருக்கக்கூடிய அந்த ஹூருல் ஐன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கண் அழகிலே உள்ள, இவனுக்காக வேண்டி தயார் செய்து வைக்கப்பட்டு இருக்கிற அந்த ஹூருல் ஐன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண் சொல்லுகிறாள். அந்த பெண் உடனே சொல்லுகிறாளாம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்ணே அவரை நோவினை செய்யாதே, அவரை நோவினை செய்யாதே, அவர் உன்னை பொறுத்தவரை விருந்தாளியாக இருக்கிறார், உன்னை பொறுத்த மட்டிலும் இங்கே கணவராக உனக்கு இருக்கிறார், அவ்வளவுதான். ஒரு விருந்தாளி, உன்னோடு இருக்கக்கூடிய ஒரு விருந்தாளி. விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொல்லுவோம், ஒரு 3 நாளைக்கு இருந்துட்டு வர்றவர் தான் அவர் தான் நிரந்தரமாக என்னோடு இருக்க போகிறவர், நிரந்தரமாக என்னோடு சுவனத்திலே இருக்க போகக்கூடியவர் அவர். அவரை நோவினை செய்யாதே, அவரை ஏசாதே, அவரை திட்டாதே என்று சொல்லி ஹூருல் ஐன்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அன்பு மனைவிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற, கணவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற செய்திகளை அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்கிறோம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவித்து தந்திருக்கிற செய்தி திருமதியில பதிவாக இருக்கிற செய்தியாக பார்ப்போம் அன்பிற்கினியவர்களே. ஆக இது மாதிரியான ஒரு மார்க்க பற்றுள்ள இந்த பெண்கள் அன்பிற்கினியவர்களே, நாம் அது மாதிரியான மனோநிலைக்கு போகக்கூடாது என்பதும் யாருமே பார்க்கிறோம், ரசிக்கிறோம். ஒரு திரைப்படத்தை பார்க்கும் இந்த காலகட்டத்தில் சில திரைப்படங்களில் பார்க்க வேண்டிய நிலையும் கூட இருக்கிறது, பார்க்க வேண்டியும் இருக்கிறது, பார்க்கிறோம். பார்த்து விட்டால் அதை அப்படியே கடந்து வந்துவிட வேண்டும். சில அசிங்கங்கள் இருக்கலாம், அதை நாம் கண்ணால் பார்க்காமல் இருந்து விட்டு விட தவிர அன்பிற்கினியவர்களே, அதை பார்த்து விட்டு அங்கே நாம் அதனை மனதை லயித்து போய் அங்கே வீழ்ந்து விடுவது என்பது மிக மோசமானது என்பது அஜித் படம் பார்க்க அனுமதிச்சால் தயவுசெய்து யாரும் சொல்லிடாதீங்க அன்பிற்கினியவர்களே. சமூகம் சார்ந்து இருக்கிற சில படங்களை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது மார்க்கத்திலே அன்பிற்கினியவர்களே. பாருங்க, அடுத்து இன்னொரு செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே வாங்க, அதற்கு கணவனுடைய செய்தி, மனைவியுடைய செய்தி என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். நாம இப்போ நம்ம அண்டை வீட்டாருடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும், குறிப்பா பெண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நாம் இங்க பார்க்கணும். ஆண்களுக்குமான செய்தியும் அதுதான், பெண்களுக்குமான செய்தியும் அதுதான். அண்டை வீட்டாரோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹைரு ஜீரானி இன்தல்லாஹி தஆலா ஹைருஹும் லிஜாரிஹி. தன்னுடைய பக்கத்து வீட்டாரிடம் யார் சிறந்தவர் என்று சொல்லி சர்டிபிகேட்டை வாங்குகிறாரோ, என் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப அற்புதம்ங்க, நல்லவருங்க, அவருங்க, அவர் அற்புதமானவருங்க, அவரை போல ஒரு மனிதரை பார்க்க முடியாதுங்க, அந்த அம்மாவை போல ஒரு பெண்மணியை பார்க்க முடியாதுங்க, அவ்வளவு நல்ல பெண்ணுங்க, இந்த பக்கத்து வீட்டு பெண்ணு அவ்வளவு நல்ல பெண்ணுங்க அப்படின்னு இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க, சிறந்தவர் சொல்லி சான்றளிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டுக்காரர், அந்த வீட்டு ஆண், அந்த வீட்டு பெண், இந்த 2 பேருமே அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிச்சு இருக்கிறாங்க. திருமதியில இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அன்பிற்கினியவர்களே. ஆக நாம யார்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்க, கணவனிடத்திலே நல்ல பெயர் வாங்க வேண்டும், அதே போல மனைவியிடத்திலே கணவனும் நல்ல பெயரை வாங்க வேண்டும். அது மட்டும் அல்லாது அண்டை வீட்டாரோடு, அண்டை வீட்டார் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், எந்த சமயத்தை எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், அதை பற்றி நமக்கு பேச்சு அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஜீரானி, ரசூலுல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை அண்டை வீட்டுக்காரர், ஜாரிஹி, அவருடைய அண்டை வீட்டுடைய இடத்திலே யார் நல்ல பெயரை வாங்குறாங்களோ அவங்க அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாக இருக்கான்னு சொல்லி சொன்ன அந்த சர்டிபிகேட்டை நாம வாங்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே. பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அவர்களிடத்தில் இறைத்தூது அவர்களே, எனக்கு 2 பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க,
அப்படின்னு ஒரு தோழர் வந்து சொல்றார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து 2 பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, அந்த 2 பக்கத்து வீட்டுக்காரர் இடத்திலே நான் யாருக்கு முதலிலே அன்பளிப்பை கொடுப்பது? 2 பேர் இருக்காங்க, 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தர் தான் கொடுக்க முடியும், அது மாதிரியான நிலை எனக்கு, நான் யாருக்கு கொடுக்கிறது என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மிக நெருக்கமாக யார் இருக்கிறார்களோ, உங்க பக்கத்து வீட்டிலேயே மிக நெருக்கமாக யார் இருக்கிறார்களோ அவருக்கு நீங்கள் அதை கொடுங்கள். ஏன்னா முதல்ல அவங்க நீங்க சேர்த்துக்குங்க, அதற்கு அடுத்தவர்களை சேர்த்துக் கொள்ளலாம். ஏன்னா பக்கத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும். பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சந்து பிரச்சனை இல்லாமல், தண்ணீர் பிரச்சனை இல்லாமல், குப்பைகள் கூலங்கள் விழுகிற பிரச்சனை இல்லாமல். இந்த கொரோனா காலத்தில் நடந்த ஒன்று திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. அன்றைக்கினியவர்களே, நம்ம இஸ்லாமிய ஒரு பெண் இஸ்லாமிய வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டிலே ஒரு குப்பை போய், ஒரு பேப்பர் போய் விழுவுது, ஒரு கவர் போய் ஒன்று விழுவுது, அவ்வளவுதான், காத்துல அடிச்சு போய் அங்க விழுந்துருச்சு. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன செய்தி என்ன தெரியுங்களா? பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க கொரோனா ஜிஹாத் பண்றாங்க, கொரோனா ஜிஹாத் பண்றாங்க. லவ் ஜிஹாத், அந்த ஜிஹாத், இந்த ஜிஹாத்னு சொல்றாங்கல்ல, ஜிஹாதுங்கிற வார்த்தையே ஒரு கெட்ட வார்த்தையை ஆக்கி வச்சுட்டாங்க இன்னைக்கு சமூகத்துல. நம்ம நாட்டுல உலகத்துல ஜிஹாதுங்கிற வார்த்தையை இன்னொரு வார்த்தையை இணைச்சு கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. அன்பிற்கினியவர்களே, ஒரு பேப்பர் விழுந்தது, அவ்வளவு தான். பிள்ளைங்க தெரியாம போட்ட பேப்பர், அந்த பேப்பர் போய் பக்கத்து வீட்டுல விழுந்துச்சு. அவங்க உடனே என்ன சொல்லிட்டாங்க? கொரோனா ஜிஹாது பண்றாங்க பக்கத்துலன்னு சொல்லிட்டு. அன்பிற்கினியவர்களே, அப்படிப்பட்ட அண்டை வீட்டாரையும் நம்மை பார்த்து நல்லவர் என்று சொல்ல வைக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு நல்லவர்களாக நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நல்லவர்களாக நடந்து கொண்டால் அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் இங்கே புரிந்து கொள்கிற செய்தியாக இருக்கிறது. பக்கத்து வீட்டார் எனக்கு வாரிசாக ஆகி விடுவாரோ என்று நான் அச்சப்படுகிற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த செய்திகளை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவித்திருக்கிற செய்திகளையும் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, ஆக அண்டை வீட்டாரோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக பெண்கள். அடுத்து பெண்களுக்கு நான் சொல்லுகிற இன்னொரு செய்தி, ரஹீம அன்ஃபுன் ரஹீம அன்ஃபுன் ரஹீம அன்ஃபுன் சும்ம ரஹீம அன்ஃபுன் மன் அத்ரக அபவைஹி இன்தல் கிபரி. என்னுடைய பெற்றோரில், வயது முதிர்ந்த பெற்றோரில் இருவரில் ஒருவரையோ அல்லது 2 நபர்களையோ நான் பெற்றுக்கொண்டு அவர்கள் என்னை சுவனத்திலே சேர்க்கவில்லை என்று சொன்னால், அகதுஹுமா அவ் கிளைஹுமா ஃபலம் யதுகுலில் ஜன்னத, அந்த 2 பேர் இருந்து அவர்கள் என்ன சொர்க்கத்தில் சேர்க்கல அப்படின்னு சொன்னா அவர்கள் நாசமாகட்டும், அவர்கள் நாசமாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிமுடைய கிரந்தத்தில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்க்கும். அன்பிற்கினியவர்களே, ஆக பெற்றோரிடத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் இடத்துல என்ன சொன்னா அவங்க நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கணும். அந்த அளவுக்கு நாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும். அவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கண்ணியமான வார்த்தைகளை நாம பேச வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நாம் இன்னும் நிறைய விதமான செய்திகள் சொல்லிட்டே போலாம். அதே போல உறவுகளிடத்தில் அர்-ரஹ்மு முஅல்லகத்துன் பில் அர்சி தகூலு மன் வஸலனி வஸலஹுல்லாஹு வமன் கதஅனி கதஅஹுல்லாஹு. உறவுகள் என்று சொல்லி அல்லாஹ் ஒன்றை வைத்திருக்கிறான். அந்த உறவு தினம் தினம் சொல்லுகிறதாம், அந்த உறவு தினம் தினம் சொல்லுகிறதான், யார் என்னை சேர்த்துக் கொண்டார்களோ அல்லாஹ் அவர்களை சேர்த்துக் கொள்ளட்டும். வமன் கதானி, யார் என்னை துண்டித்தானோ கதஅல்லாஹு, அல்லாஹ் அவனை துண்டித்து விடட்டும் என்று சொல்லி உறவுகள் தினம் தினம் சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகார்ல பதிவாகி இருக்கிற செய்தி. ஆக உறவுகளிடத்திலேயும் அன்பிற்கினியவர்களே, ஆண்களாகிய நாம், பெண்களாகிய நாம் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தியை இறுதியாக சொல்லிவிட்டு முடித்துக் கொள்ளுகிறேன். இறை நம்பிக்கை நம்மிடத்திலே பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். இறை நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குல்கன். யாரிடத்திலே ஈமான் பரிபூர்ணமாக இருக்கும் என்று சொன்னால் நல்ல குணங்கள், அண்டை வீட்டாரோடு நல்ல நடந்து கொள்வது, கணவனோடு நல்லா நடந்து கொள்வது, மனைவியோடு நடந்து கொள்வது, பிள்ளையோடு நடந்து கொள்வது, இப்படி உறவுகளோடு நடந்து கொள்வது. யார் இப்படி இந்த குல்கை நற்குணங்களை எடுத்துக் கொள்ளுகிறார்களோ அவர் ஈமானிலே பரிபூர்ணமானவராக இருக்கிறார். அந்த ஈமான், அந்த
அந்த நற்குணம் நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும். இறை நம்பிக்கை என்பது முழுமையாக இடத்திலே வந்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். குறிப்பாக ரப்புவுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். சக மனிதர்களுக்கும் நன்றி உள்ள அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் எந்த விஷயத்தை சொல்லி நமக்கு இந்த உலகத்திலே அனுமதி கொடுத்திருக்கிறானோ அனுமதி விட்டு பெற்ற விஷயங்களை நாம் நடந்து கொள்வதற்கும் தடுத்த விஷயங்களை விட்டும் நாம் தடை செய்து கொள்வதற்குமாக அல்லாஹ் நமக்கு பாக்கியங்களை தந்து அருள் புரிவானாக. இந்த ஊரிலே பலாய் முசீபத்துகளை அல்லாஹ் நீக்கி எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்து நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு எல்லாம் ஷிஃபாவை கொடுத்து யாரெல்லாம் திருமணத்திற்காக வேண்டி காத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கான ஜோடிகளை நல்ல ஜோடிகளை அல்லாஹ் அமைத்து கொடுத்து இன்னும் சிறப்பாக இந்த ஊரிலே ஈமானுடைய அந்த வலுவை அந்த ஈமானுடைய பிரகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தர துஆ செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.